ஓர் குருந்த மரத்தடியில நம்முடைய மணிவாசக பெருமான், நம்முடைய இறைவன் அங்கே அமர்ந்திருக்கிறார். மணிவாசகர் மதுரையில் இருக்கிறார். எல்லாம் வல்ல சிவம் திருப்பெருந்துறைக்கு வந்துருச்சு. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. மாணவனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானாசிரியனாகிய அந்த சிவம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து உக்காந்துட்டு இருக்குது. செய்வன திருந்த செய் டிராமா ஆட போறாரு. அவரு அந்த ஊர்ல 4 நாள் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கிறாருங்க. நமக்கு தெரியணும்ல, அதனாலதான் இது 4 நாள் வந்திருக்கிறோம். அது மாதிரி அங்க சாமி நடத்திட்டு இருக்கிறாரு. சரி, இப்ப நம்ம மணிவாசகர் வராருங்க. மதுரையில இருந்து கிளம்பி வராரு. எப்படி காட்டுறாரு பாருங்களேன் கதைய. பெருங்கடல் அணிகமோடு போய் புறவடுத்த இருங்கடல் அளப்பில கடந்து எழுபிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார். கருணை வெல்ல பெருங்கடல் நிறைந்து உரை பெருந்துறை அடைந்தார். மணிவாசக பெருமான் அப்படியே அங்கிருந்து புறப்பட்டு நேரா இந்த திருப்பெருந்துறைக்கு வருகிறார். வந்து கொண்டே இருக்கிறார், அப்படி அர்த்தம். திருப்பெருந்துறைக்கு பக்கமாக நம்முடைய மணிவாசக பெருமான் வருகிறார். எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டா, பெருங்கடல் அணிகமோடு ஏராளமான காவலாளிகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு நிறைய செல்வம் கொண்டு வர்றார் இல்லையா, கோடிக்கணக்கான பணம் ஒட்டகம் மேலே ஏற்றிருக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எல்லா காலத்திலையும் நன்மையும் தீமையும் உண்டு. திருடம் இப்போதான் உண்டானா எப்பவும் உண்டு. அதனால எதுக்கிட்ட ஒம்புன்னு நிறைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு பெரும் படையோட நம்முடைய மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறை நோக்கி வரார். மேலோட்டமா பார்த்தா அவர் கடல் கடந்து வருகின்ற குதிரையை வாங்குவதற்காக வருகிறார் என்பது மேலோட்டமான செய்தி. ஆனா உண்மையில இவர் கடல் கடந்து சிவத்தை அடைய போகிறார் என்பது உண்மை செய்தி. என்ன கடல் சார்? பிறவி என்னும் பெருங்கடல் கடந்து அவர் சிவத்தை அடைய போகிறார். எழுபிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார். எதுக்கு அவர் திருப்பெருந்துறைக்கு வராரு? 7 பிறப்பாகிய கடலை கடப்பதற்காக மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு வருகிறார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்ப நாம எல்லாம் எங்க பிறந்தோன்னு யாருக்கும் தெரியும், எங்க பிறந்தோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எங்க போவோன்னு யாருக்கா தெரியுமா? எங்க யாருக்குமே தெரியாது. அழகா கபிலர் நினைக்கிறேன் அவர் பாடி வச்சிருப்பார். வீட்டுக்குள்ளையா வீட்டுக்கு வெளியா, வண்டியில போயிட்டு இருக்கும் போதா, இல்ல குளிச்சுட்டு இருக்கும் போதா, இல்ல பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதா, மரணம் எப்போது வரும்னு யாருக்கு தெரியும்? எந்த ஊர்லன்னு தெரியுமா? தெரியாது. எந்த ஊர்ல நமக்கு மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. அதான் ஒருத்தர் சொன்னேன், எனக்கு போனதை சொன்னா நினைக்கிறேன், ஒருத்தர் திருவாரூர்ல சாகணும்னு நினைச்சாராமா. திருவாரூர்ல சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருவாரூர்ல போய் மாசக்கணக்கா குடியிருந்தார். காசி, கரெக்ட். காசியில சாகணும்னு ஒருத்தர் நினைச்சு திருவாரூரில் பிறக்க முத்தி காசியில்